தண்ணியை உறிஞ்சி வச்சிருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பொட்டோடே வரும் இந்த பொட்டும் இந்த ரியல் பிளான்ட்டும். நீங்க சொல்ற வடிவத்தில் கூட செய்து தருவீங்க. 7-8 வெரைட்டி நாங்கள் வச்சிருக்கோம். பயன்தர மரங்களும் கூட இருக்குது. இதெல்லாம் நாங்கள் 150 ரூபாய் தான் கொடுத்து கொண்டிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் மரம் மாதிரி கூடுதலான தண்ணி தேவையில்லை உங்களுக்கு. சுத்த வேற வந்து பச்சையா இருக்குது, நடுவில் சிவப்பு. கிறிஸ்டினா இதான் இலங்கையிட நாகமரம்னு சொல்றது, இலங்கையிட தேசிய மரம். நித்திய கல்யாணிலேயே தின வகை இருக்குன்னு பாருங்க. 074-28 சீஸ்ல ஓட்ட விழுற மாதிரி இருக்கிறோடைய சீஸ் பிளான்ட் தான் பேர் இருக்கு. இந்த சிலுவை எப்படி இருக்குது, அங்கால பிள்ளையார். மெயின்டெனன்ஸும் குறைவு, தண்ணி எல்லாம் ஒரு 1 வீக் ஒருக்கா விட்டா காணும். பெயிண்ட் பண்ணி வைக்க நல்ல வடிவா இருக்கு. பிளான்ட்டை வந்து ஹேரா நினைச்சு. ஹாய் காய்ஸ், இன்றைக்கு ஒரு விற்பனை தொடர்பான வீடியோட அமர்ந்திருக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும். இந்த விற்பனை எங்கே இருக்குது, தொலைபேசி இலக்கத்தையும் வாங்கி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட இந்த மொடோ நாட்டில் வந்து புதிய உற்பத்திகள் எல்லாம் வச்சுக்கிறீங்களா? நாங்கள் கிரியேட்டிவாக கணக்கு பெயிண்டிங்ஸ் வச்சுருக்கோம். இப்போ வாங்க பார்க்கலாம். முன்னைக்கு வந்து நத்தர் டெக்கரேஷன் செய்திருக்கிறோம், அழகாக இருக்குது. இந்த மேலே இருக்கிற பூக்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக செய்து தான் என்ன மாதிரி நாங்கள் எல்லாரோடையும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் விடுறதுக்காகவே நாங்கள் பிளான் பண்ணி செய்தது தான் இது. இங்கே பாருங்க, இதில் எல்லாமே ரியல் பிளான். நாங்கள் ஒன்றுமே ஆர்டிஃபிஷியல் செய்ததில்லை, எல்லாமே எங்களது ரியல் பிளான். ரியல் பிளான் பாருங்க எப்படி அழகாக இருக்குது. இந்த இதுல எல்லாம் ஆஃபர் அண்ட் போட்டிருக்கீங்க. இது நாங்கள் இப்போ கிறிஸ்மஸுக்காகவும் இப்போ வந்து இதுகளெல்லாம் ஒரு 250 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, 250 ரூபாயிலிருந்து 550 ரூபா வரையும் போகுது. எங்களோட ப்ரொமோஷனுக்காகவும் இந்த ஆஃபரை கொடுத்துருக்குறோம். இந்த பிளான்ட் எல்லாம் நீங்கள் உற்பத்தி செய்கிறதா? இது நாங்கள் உற்பத்தி செய்கிறதும் இருக்குது, நாங்கள் வெளியில் மலையங்கள்லேருந்து எடுக்கிறதும் இருக்குது. எல்லாமே டிஃபரெண்டாக தான் வச்சுக்கிறீங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் பாருங்க, டிஃபரெண்டான இதுகள் எல்லாம் இருக்குது. மேலே இருந்து 250 ரூபாயிலிருந்து ஒவ்வொரு ப்ரைஸுக்கு இருக்கு. என்ன ஒவ்வொரு ப்ரைஸுக்கு இருக்கு. விரும்பின மாதிரி வேண்டிய மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ள மாதிரி இருக்கும். பொட்டோடே வரும் இந்த பொட்டும் இந்த ரியல் பிளான்ட்டும் வந்து உங்களுக்கு 250 ஸ்டார்ட் பண்ணுது. பாருங்க, அந்த பொட்டோட இந்த ப்ரைஸுக்கு போகுதான். இது எல்லாமே இன்டோர் பிளான்ட்ஸ் தான். அழகா ப்ராப்பராக இந்த கடையை வச்சு செய்யணும். பாருங்க இதெல்லாம் இன்னும் நிறைய பொருட்கள் எல்லாம் இருக்குது, நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எஸ், இந்த சிலுவை எப்படி இருக்குது, அங்கால பிள்ளையார் பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 450 ரூபா அந்த ப்ரைஸுக்கு கொடுக்குறீங்க. அந்த ப்ரைஸுக்கு கொடுக்கும். எல்லாருமே பிளாஸ்டர் பெரிஸ்லாம் செய்து கொண்டிருக்காங்க. ஓகே, அது வந்து நீடித்த பாவனையும் இல்லை, எங்களது வந்து ஒரு நீடித்த பாவனையாக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பிள்ளையார் வந்து பெயிண்ட் பண்ணாமலே 300 ரூபாய் தான் கொடுக்குறோம். சீமெந்துகள் ஜிப்சங்க அந்த சின்ன சின்ன இதழ் போட்டிருக்கேன், அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் எடுக்கிறது. இந்த பாருங்க எப்படி அழகா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வடிவங்களே இருக்குது. இப்போ இது மட்டும் இல்லை, இது மாதிரி கணக்க வெரைட்டியான டோல்ஸ் எங்களுக்கு இருக்குது. இதில் முயல் வச்ச மாதிரி இருக்குது. இதிலெல்லாம் 300-350 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது ஸ்டார்டிங் ப்ரைஸ். இந்தியாவில் பாருங்க, அந்த வடிவத்தை எடுங்க பார்க்குமாங்க, திங்க் பண்ணி கொண்டு இருக்கிற மாதிரி. இதெல்லாம் நீங்கள் பென் ஹோல்டராக பாவிக்கலாம். இதெல்லாம் டேபிள்களில் வைக்க வடிவாக இருக்கும். இது 2 சைடு பென் வைக்கலாம். பென் ஹோல்டராக தான் இது பாவிக்கிறது. பெயிண்ட் பண்ணி வைக்க நல்ல வடிவாக இருக்கும். நல்லா இருக்குமே. இது நீங்கள் தான் செய்கிறதாக? இதெல்லாம் நாங்கள் தான் செய்கிறோம். உங்களோட கனவு இல்லங்களில் இப்படி இதுகளெல்லாம் நீங்கள் வேண்டி வச்சு அழகுபடுத்த ஒரு சின்ன இடமா இருந்தாலும் இதை வேண்டி வைக்கும் பொழுது அந்த வீடு வந்து ஒரு அழகாக இருக்கும். இந்த வீட்டில் ஒரு அமைதியும், மேலே அந்த கப்புகளுக்கெல்லாம் கலர் பண்ணியும் வச்சுக்கிறீங்க. என்ன இதெல்லாம் நாங்கள் செய்து கொடுக்குறது. உங்களுக்கு ஏற்ற பெயிண்டிங் வந்து நாங்கள் செய்து தரலாம். ரைட், அவங்க சொல்கிற மாதிரி செய்து கொடுப்பீங்க. செய்து தருவோம். மற்றது பிளான்ஸுகளை நீங்கள் செலக்ட் பண்ணி தரக்குள்ள நாங்கள் அதை பிளான் பண்ணி தருவோம் உங்களுக்கு. ஓகே, இந்த இதில் ஆமை இருக்குது. ஆமை இருக்குது பாருங்க சார். இது மட்டும் இல்லை, இங்கால பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் கலர் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. நீங்கள் இங்கால இருக்குது, இங்கால இருக்குது. இந்த ஏரியாவே இதாலே அழகுபடுத்தி வச்சிருக்கேன் பாருங்க, நீங்களே பார்க்குறமே இருக்கும். இனி உங்களுக்கு இந்த பூங்கன்றுகளை பற்றி காட்ட போகிறோம், என்னென்ன விலைகளில் போகுதுன்னு சொல்லி எல்லாம் காட்டுறோம் உங்களுக்கு. வாங்க தொடர்ந்தும் வீடியோ பார்த்து கொண்டிருக்கலாம். இதில் பாருங்க, பிரம்மாண்டமாக அப்படியே போதிய அளவு தாவரங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கணும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிலவும் பாருங்க. இந்த காட்சிகள் அழகுகள் இதில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வேறு ஒரு திங்கிக்கும் இல்லாமல் நீங்கள் அந்த மைண்டுக்கே லைத்து போயிடுவீங்க. இந்த இடம் அங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா? எங்களோட இடம் வந்து யூனிவர்சிட்டி தாண்டி வந்தீங்கன்னா கலடி சந்தி இருக்குது. கலடி சந்தியிலேருந்து ப்ரௌன் ரோட் பக்கம் திரும்பினீங்கன்னா அதில் நிறைய குடுக்குளம் இருக்குது. அதோடைய இருக்கிற பில்டிங் தான் எங்களோட பில்டிங். ஜெஃப்னா மாடர்ன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் போர்ட் போட்டிருக்கோம். உங்களோட ஃபோன் நம்பரையும் இருக்க சொன்னீங்கண்டா? 074-28-20-10 ஸ்டாண்டில் வச்சுக்கிற அப்படியே செய்து கொடுக்குறீங்களா? அப்படியே நாங்கள் செட்டாக செய்து கொடுப்போம். அதை விட இந்த பிளான்ட்டுக்கு முதல் நீங்கள் பிளான்ட்டை வைக்கிற பொட்டுகள் எல்லாம் வடிவாக செய்திருக்கணும். இது வந்து உங்களோட பிளான்ட்டுகள் செலெக்ஷனை பொறுத்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நல்லா இருக்கு என்ன? ரைட், உங்களுக்கு விலையிலையெல்லாம் கேட்டு பார்த்துருவோம் உள்ளுக்குள்ளே போய்.
இது வந்து சில பேர் பர்த்டே கிஃப்ட்டுகளுக்கு ரிங்குகள் வச்சு கொடுக்குறதுக்கு, சின்ன பிள்ளைகள்ட்ட ஸ்வீட்ஸ் வச்சு கொடுக்குறதுக்கு அதுகளுக்கு எடுத்துக்கொள்வாங்க. இந்த பாருங்க நிறைய மரங்கள் இருக்குது. எவ்வளோத்தை கொடுக்குறீங்க? அது இது 250 ரூபாய் கொடுக்கும். 250 ரூபாய்க்கு அந்த பொட்டோட கொடுக்குறீங்க. கொடுக்கும். பாருங்க அது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கு. என்னக்கா என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க? அது இது வந்து 400 ரூபாய் கொடுக்கும். கொம்பஸ் எல்லாம் போட்டு தான் மண் போட்டு தான் நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி ஒன்றே வைக்கிறதான் வேலை. அப்படியே தான் வைக்கிறது. நல்லா இருக்கு பாருங்க. இதில் பாருங்க அவங்களோட ஒரு புத்தாக்க முயற்சி உண்டு. நங்கூரம் அந்த பொட்டு எல்லாம் இருக்குன்னு பாருங்க. இதில் ராமி ஒன்று வாரமே இருக்குது. அதுக்குள்ள ஒரு தாவரம். இது என்ன தாவரம்? இது கள்ளி தாவரம்னு சொல்றோம். கள்ளியா? இன்டோர்ல வைக்கிறது. நீண்ட காலம் அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். மற்றது உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் குறைவு. தண்ணி எல்லாம் ஒரு 1 வீக் ஒருக்கா விட்டா காணும். இந்த இதுல வந்து ஒரு பெயிண்டிங் ஒன்று செய்து வச்சிருக்கிறீங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா? இது வந்து ஒரு ஆளோட முகத்தை வந்து பிளான்ட்டை வந்து ஹேராக நினைச்சு செட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபேஸை கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஹேர் மாதிரி இப்படி கிரியேட்டிவாக நீங்களும் உங்களை ஐடியா சொன்னீங்கன்னா நாங்களும் செய்து தருவோம். நீங்கள் எங்களோட ஐடியா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். வித்தியாசமாக இருக்குது மரங்கள் எல்லாம். உங்களுக்கு தெரிஞ்ச மரங்கள்லாம் என்றாலும் இங்கே வந்து நிறைய வகைகள்லே இருக்குது. என்ன இதுகளெல்லாம் கேக்டஸ்ன்னு சொல்லுவாங்க, சர்க்குலோன்னு சொல்லுவாங்க. ஓகே. 2 வகையான தாவரங்கள் இருக்குது. பொதுவாக கள்ளி தாவரம்னு சொல்லுவாங்க. இவ்வளோ வகை இருக்குன்னு சொல்லி இண்டே தான் பார்க்குறேன் பாருங்க. நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் நிறைய. இருந்தாலும் பாருங்க எப்படி வச்சிருக்கிறேன்னு சொல்லி. இதுகளெல்லாம் என்ன ப்ரைஸுக்கு போதாக்கா? இதெல்லாம் வந்து 200 ரூபாயிலிருந்து தொடங்குது. 200 ரூபா தான். இப்போ மாதிரி நீண்ட காலம் இருக்குமே. ஒன்று வாங்கிட்டா போதும். ஒன்று வாங்கினா போதும். ஒரு சின்ன இடத்துக்குள்ள மேக்ஸிமம் எல்லா இடமும் பயன்படுத்தி வச்சிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் பாருங்க எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுதே ஆசையாக தான் இருக்குது. இப்படி நாங்களும் இப்படி ஒரு தோட்டத்தை ஒன்று உருவாக்கணும் மாதிரி கிடக்குது. இப்போ உங்களுக்கு நீங்கள் தோட்டத்தை தான் உருவாக்க முடியாதுல உங்களோட ஆஃபீஸ் வழி எப்படி வச்சிருந்தா அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த இடம் இப்போ சூழலை பாருங்க. இங்கே பாருங்க. ரைட். இந்த மரங்களை பார்ப்போமாக்கா இருக்கா? ஓகே. இந்த ப்ரைஸ்களை தான் பாருங்க. இது என்ன வகை? இது நித்திய கல்யாணி. இது பாரிஜாதம். ஓகே. எல்லாமே 180 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. இது என்ன மரம்? இது அலரி. இது வந்து காட்டு மல்லிகைன்னு சொல்லுவாங்க. காட்டு மல்லிகை. பூத்து இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க இப்படி அழகா இருக்கு காட்டு மல்லிகை. ரைட். இங்கே பாருங்க. அடுத்த இது அலரி. என்ன? இதுவும் அலரி தான். அலரி ஒரு வகையான அலரி. பாருங்க மேலும் அப்படியே தூக்கி வச்சிருக்கலாம். அதை விட இஞ்சாலையும் மினி நித்திய கல்யாணி இருக்குது, பெரிய நித்திய கல்யாணி. பாருங்க நித்திய கல்யாணிலே எத்தனை வகை இருக்குன்னு பாருங்க. இது ஃபார்ம் ட்ரீ. இதுக்கு என்ன பேருங்க? இது வந்து மல்லிகை இருக்குது. இதுக்கும் இது வந்து அந்த ஊசி மல்லிகைன்னு சொல்லுவாங்க. ஊசி மல்லிகை. இதை பாருங்க. இந்த ஊசி மல்லிகை எவ்வளோ போகுது? எல்லாம் 150 ரூபா. 150 ரூபா. பாருங்க இதில் இருக்கிறது எல்லாமே 150 ரூபாவா? இதில் பெரிய சைஸுகளும் இருக்குது. இது வந்து அழகுக்காக பயன்படுத்துகிறேன். நல்லா இருக்கு. என்ன இந்த கலரை பார்க்கல சுத்த வேற வந்து பச்சையாக இருக்குது, நடுவில் சிவப்பு. பாருங்க 250 ரூபாய் கொடுத்துக்கோங்க. 250 ரூபா. அது மாதிரியே இங்கே அலையம் ஒன்று இருக்கு பாருங்க. அதுக்கு அதே பிரைஸா? இதுகள் எல்லாம் இன்டோர் பிளான்ட்ஸுகள். இதெல்லாம் ஒரு 350 ரூபாயிலிருந்து வரும். லக்கி பிளான்ட் இருக்கு பாருங்க. லக்கி பிளான்ட் எவ்வளவு கொடுக்குறீங்க? 200 ரூபா கண்டும் இருக்குது. இது சாடியோட வந்து 250 ரூபாய் கொடுக்கும். 250 ரூபா கொடுக்குறீங்க. இதுகள் எல்லாம் வந்து கர்டின் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கொடி மாதிரி பறந்து கொண்டிருக்கும். இதில் ஒரு லைட் பர்பிளில் ஒரு கோன் பூ மாதிரி பூத்து கொண்டிருக்கும். மடிவா இருக்குமே. என்ன இப்போ வந்தது எல்லாமே எங்கட இதில் பறந்து கொண்டு தான் இருக்குது. இந்த மரம் என்ன மரம்? இது வந்து சீஸ் பிளான்ட்னு சொல்றது. இது வந்து மணி பிளான்ட் வெரைட்டி ஒன்று தான். ஓட்டோட்டியாக இருக்கிறோடைய அதை சீஸ் பிளான்ட்னு சொல்றேன். அதான் நான் யோசிக்கிறேன். இது நான் ஓட்டை வந்து அது இயற்கையாக வந்ததா? சீஸில் ஓட்டை விழுற மாதிரி இருக்கிறோடைய அது சீஸ் பிளான்ட் தான் பேர் இருக்கு. ஏதாவது புழுக்கள் அரிச்ச மாதிரி தான் இருக்கு. ஆனால் அது இயற்கையாகவே வடிவமைச்சிருக்கு பாருங்க. இன்டோருக்கும் வைக்கலாம், அவுட்டோருக்கும் வைக்கலாம். நீங்க பாத்தீங்களா இந்த இதுல இருக்கிறதுகள் எல்லாம்? இது வந்து ரிபன் பிளான்ட்னு சொல்றது. இது வந்து ஒரு கிழங்குல இருந்து உற்பத்தி ஆகிறது தான் இது. இதுகள் எல்லாம் வந்து அவுட்டோர் பிளான்ட்டுகள். இதெல்லாம் ஸ்னேக் பிளான்ட். ஸ்னேக் பிளான்ட்லயும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்கு. எல்லோவில் ஒரு லைன் விழுந்த மாதிரி இருக்கும். ஓகே. இந்த இதுகள் எல்லாம் அந்த எல்லோ லைன் விழுந்த மாதிரி. இது வந்து லைட் கிரீன்ல வர்றது. இது வந்து தனியாக லைட் கிரீன்ல தான் வரும். இது ஒரு வெரைட்டி. இது வந்து டார்க் கிரீன்ல வர்றது. ஓகே. இதெல்லாம் நீங்க கண்டிருப்பீங்களோ எனக்கு தெரியல. உண்மையா ஒரு வித்தியாசமா தான் இருக்கு. இதுவும் ஒரு வெரைட்டி. ஒயிட்டோட சேர்ந்த வெரைட்டி. பாருங்க எத்தனை வகையான மரங்கள் இருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்கே அலையும் இருக்கு, இன்னும் இருக்குது. எல்லாமே அழகாகத்தான் இருக்கு பார்க்கும்பொழுது. மற்ற பசுமையா இந்த காலநிலைக்கு எல்லாத்தையும் பச்சை பசேலன்னு சொல்லி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க இந்த இடத்துல முழுக்க பச்சை பசேலன்னு இருக்கு. கஸ்டமர் வந்து அவங்ககிட்ட சொல்றதும் அதுதான். இப்போ இதுக்குள்ள வந்தா அவங்களுக்கு டைம் போறதே தெரியுது இல்லைன்றதான் அவங்க கனதரம் சொல்லி கொண்டிருப்பாங்க. இந்த மரம் இது வந்து ஒரு மல்லிகை தான். இதுதான் வாசம் கூட்டின மல்லிகை. இங்கே இதில் எழுதி இருக்கு என்ன? அக்ஸ்டேரியா தான். அக்ஸ்டேரியா வாச மல்லிகை. அக்ஸ்டேரியா. இதெல்லாம் அழகுக்காக வைக்கிற மரங்கள்லாம். சிவப்பு நல்லா இருக்கு என்ன? இந்த இதில் பாருங்க ஒரு மரம் இருக்குது.
இதுதான் விஷ்ணு துளசி என்ற கிறிஸ்டினா. இதுதான் இலங்கையிட நாகமரம்னு சொல்கிறது, இலங்கையிட தேசிய மரம். இது வந்து நாங்கள் 180 தான் கொடுத்து கொண்டிருக்கோம். ஒரு 2 மாதத்தில் வந்து வளர்ந்த கண்டு வந்து 250-300 ரூபா வரையும் போகுது. இதுகள் வடிவுக்காக பயன்படுத்துகிற மரங்கள். இதுகள் வந்து 200 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டிருக்கோம். இதுவும் செவ்வரத்தை. இதில் செவ்வரத்தில் பெருசு இருக்குது. இது வந்து ஆரஞ்சு கலர் அடுக்கு செவ்வரத்தை. அங்கால நிற்கிறது வந்து சிவப்பு அடுக்கு செவ்வரத்தை. இது வந்து 450 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டிருக்கோம். இதுகளும் செவ்வரத்தை வெரைட்டி தான். மற்றது இதை சொல்லி ஆகணும், இது வந்து சில்வர் லேடி அண்டு. இது இன்டோராக பயன்படுத்தலாம், அவுட்டோரில் பெருசாக வைக்கிறே இல்லை, இன்டோர் தான் ஃபுல்லாக. இது வந்து கொஞ்சம் விலை கூடின பிளான். இது வந்து 1200 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் மரம் மாதிரி இருக்குது பார்க்கும் பொழுது. ஆனால் எல்லாரும் உங்கள்கிட்ட கேட்குறது தான் ஃபோன் பண்ணி, உங்களோட வந்து எல்லாமே நேச்சுரல் பிளான் தானே இல்லை ஆர்டிஃபிஷியலும் செய்கிறீங்களாண்டு. ஆனால் அதுக்கு பிறகு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒன்றுமே எங்கள்கிட்ட ஆர்டிஃபிஷியல் இல்லை, எல்லாமே நேச்சுரல் பிளான் தான் செய்து கொண்டிருக்கோம். நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இப்படி பிளான்ட்டுகளை அமைக்கணும்னு சொல்லி. நீங்கள் அந்தளவு பெருசாக அமைக்காட்டிலும் இங்கே நீங்கள் வாங்கி கொண்டு போய் சின்ன சின்ன செய்து பார்க்கலாம். இது வந்து லைம்னு சொல்கிறது, அது வந்து மாபிள் குயின்னு சொல்கிறது. இது எல்லாமே 180 ரூபாய் தான் கொடுத்து கொண்டிருக்கோம். இந்த மாபிள் குயின் வந்து 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அநேகமான மரங்கள் கூடுதலாக 180 ரூபாய்க்கு இங்கே வாங்கக்கூடிய மாதிரி இருக்குதா. நீங்கள் வாங்கி கொண்டு உங்களோட வீட்டிலேயே சின்ன ஒரு கார்டுன்னா தொடங்கி சக்ஸஸ் ஆகினா நீங்கள் பெரிய அளவில் வரும். சில பேருக்கு அது அதிர்ஷ்டமாக அமைஞ்சு வாரது. இந்த பாருங்க, இது என்ன மரம்? இது வந்து ஒரு கள்ளி தாவரம். ஓகே. இது வந்து நீங்கள் வீடுகளில் வைக்கும்போது நல்ல அழகாகவும், இதுவும் பிளாஸ்டிக் மரம் மாதிரி தான் இருக்கும். கூடுதலான தண்ணி தேவையில்லை இவங்களுக்கு. இவங்க வந்து இன்டோராகவும் பயன்படுத்தலாம், நீங்கள் அவுட்டோராகவும் பயன்படுத்தலாம். அலங்கார தாவரங்கள் மட்டும் இல்லை, பயன்தர மரங்களும் கூட இருக்குது. இவ்வளோ தூரம் நான் பார்த்து கொண்டு வந்துட்டு எல்லாமே அலங்கார தாவரங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி யோசிச்சேன்னா பயன்தர மரங்களும் கூட இருக்குது. பாருங்க, இது ஃபேஷன் ஃப்ரூட், இது வந்து கேசி, இது வந்து ரம்புட்டான். ஓகே. இதெல்லாம் கொய்யா. இப்படி ஒவ்வொரு மரங்கள். இந்த மரங்கள் இந்த விலைகளை இருக்கா பார்ப்போமா? இதெல்லாம் நாங்கள் 180 ரூபாய் தான் கொடுத்து கொண்டோம். 180 ரூபா. இதில் எத்தனை வெரைட்டி இருக்காக்கா? இதில் பாஸ் மூவிங்கானது எதான்னு சொல்லிடலாமா? இதில் வந்து 7-8 வெரைட்டி நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ எங்களுக்கு மூவிங் ஆறது வந்து இந்த வெரைட்டி தான் எங்களுக்கு கூட மூவிங் ஆறது. ஓகே. இது வந்து அந்த கலர் வந்து நல்ல அட்ராக்ஷனாக இருக்கிறபடியா இது வந்து எங்களுக்கு கூட மூவிங் ஆகிறது. கூட மிக்ஸ் கலராக இருக்கு. மிக்ஸ் கலராக இருக்குது. இது நீங்கள் செய்து கொடுப்பீங்க? இது நாங்கள் செய்து கொடுப்போம். புடுற மீன்கள், நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்டோனுகள், மற்ற பெயிண்டிங்குகள், மற்ற பிளான்ஸுகள், அப்படி உள்ள வந்து நீர் இதுகளுக்குள்ளே வைக்கக்கூடிய மாதிரி பிளான்ட்ஸ்களோடு நாங்கள் செய்து தருவோம். இது வந்து ஒரு சின்ன ஸ்பேஸுக்குள்ளேயே உங்களுக்கு வீடுகளுக்குள்ளே வைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும், இல்லை வாசலில் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும், இல்லை உங்களோட கார்டனுகளுக்குள்ளே செட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்க, அந்த கல்லுக்கே ஒரு பொறுமதி கொண்டு போகும். என்ன ஸ்டோன் வந்து அது வெளியாக தான் இருக்குது, அது ஒவ்வொரு கலர்களில் இருக்குது. இங்கே பாருங்க, இதில் வச்சிருக்கணும் அந்த கல்லுகள் எல்லாம். இது என்ன ஸ்டோன்? இது வந்து கிளே பால்ஸ், தண்ணியை உறிஞ்சி வச்சிருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இதில் இருக்குது. இது வந்து வடிவுக்காக போடுற கல்லுகள். இதில் வந்து இது வந்து சின்ன சைஸ், இதில் பெரிய சைஸுகளும் இருக்குது. இப்போ எங்கிட்ட அவைலபிளாக இதுதான் இருக்குது. ஆனால் வேறு எடுப்போம், நாங்கள் சேல்ஸுக்கும் கொடுப்போம். கல்லும் இதுக்கும் வந்து நீங்கள் செய்யத்தானே வேணும். என்ன இது வந்து எப்படியோ எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறார்கள், வீட்டை போட்டு இருக்கின்றதுக்குள்ள நாங்கள் இது வந்து கட்டாயம் சேல்ஸுக்கு கொடுக்கத்தானே வேணும். பாருங்க, இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பாருங்க, ஸ்டாண்ட் எல்லாம் செய்திருக்கணும். ஸ்டாண்ட் செய்து பொட்டில் வச்சு வேறு வேறு வெரைட்டியில் தாவரங்களை வச்சு அழகுபடுத்தி இருக்கணும். இப்படியும் செய்து கொடுக்கணும், அப்படி செட்டாக செய்து கொடுக்கணும். சின்னலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய இருக்குது பாருங்க. இப்படி ஸ்டாண்டிலெல்லாம் வச்சு தருவேன். பெருசு சின்ன கூட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரியே செய்து தருவேன் பாருங்க. இங்கே பாருங்க, இஞ்சாலே இருக்குது, நீளமாக வச்சிருக்கணும் பாருங்க. இந்த ஸ்டாண்டில் வச்சு இந்த பாதி அழகுபடுத்திக்கணும், உங்களுக்கே பார்க்கணுமே இருக்கும் பாருங்க. இங்கே பாருங்க, இப்படியெல்லாம் செய்து தருவேன். பொட்டுகளும் வச்சிருக்கணும் எல்லாம். இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்க, இதில் டோல் எல்லாம் செய்து கொடுக்கணும். இப்படி பாருங்க, இந்த மேலே வந்து மரத்தை வச்சு இப்படி அழகாக செய்யணும். நீங்கள் சொல்கிற வடிவத்தில் கூட செய்து தருவினோம். அமைஞ்சு பாருங்க, இந்த பாருங்க, இதெல்லாம் செய்து தருவினோம். இது மாதிரி வித்தியாசமான உருவாக்கங்களை புத்தாக்கங்களை எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்து வரேன். இது மாதிரி நிறைய விற்பனை வீடியோக்களை போட்டுக்கொண்டிருக்கிறேன். பயனுள்ள தகவல்கள், விற்பனைகள், மற்றது தாவரங்கள், தோட்டங்கள் எல்லாத்தையுமே காண்பிச்சு கொண்டிருக்கிறேன். என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்க்கணும் இருக்கும். தொடர்ந்தும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.